ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து மெசேஜ் கால் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நலம் விரும்பிகள், என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்காக மட்டும், சரிங்களா? என்ன விரும்புகிறவங்களுக்காக மட்டும். ஏன்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லித்தான் காலையிலேருந்து லிங்க் அனுப்புகிறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலையே படாதீங்க. சுத்தமாக நாங்களும் கவலையே படலை. நாங்கள் கவலைப்படுவோம்னு நினச்சி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நாங்கள் கவலையே படலை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லைஃப்பில் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கனவுகள் எனக்கு இருக்குது. குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றின நிறையா விஷயங்கள் நான் இன்னும் சாதிக்கணும், இன்னும் லைஃப்பில் நிறையா அச்சீவ் பண்ணணும். எனக்கு யூடியூப் ரன் பண்ணணும். அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கணும், வேலைகளை பார்க்கணும். எனக்கு நிறைய இருக்குது. நமக்கு இதுதான் பொழப்பெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ ஒரு தெருவில் போனோம்னா நாய்கள் குலைக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்மளும் வண்டி விட்டு இறங்கி அந்த நாயோட சேர்ந்து குலைக்கிறோமா, இல்லை அது கடிக்கிறக்கு நம்மளும் சேர்ந்து கடிப்போமா? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம்ல, சூன்ட்டு போயிடுவோம்ல. அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் யாரும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நாங்களும் கவலைப்படலை. கண்டிப்பாக நம்ம இலக்கை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியது. அவங்களுக்கு தான் பொழப்பில்லை, இந்த மாதிரி குடும்பங்குட்டி குழந்தைகளெல்லாம் இல்லை. பொழப்பத்தை நாய்கள் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளும் சேர்ந்து குறைச்சோம்னா நமக்கு தான் கேவலம். சோசியல் மீடியான்னு வந்துட்டோம்னாவே எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குமே போய் பார்த்தீங்கன்னா அடி மேல் அடி விழுந்துட்டு தான் இருக்கும். அவங்கெல்லாம் நம்மளை மாதிரி ரிப்ளை கொடுக்கவும் மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணவும் மாட்டாங்க. தட்டி விட்டு அவங்க லைஃப்பை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு குறைப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அது மாதிரி நம்மளும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எதுக்கும் நம்ம ரிப்ளை கொடுக்கக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக வேறு, நம்ம வேறு. அதுகளுக்கு நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக மாதிரியே நம்மளும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம லைஃபு லட்சியத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறாங்க, நமக்கு எப்போவும் துணை இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் முன்னேறி போயிட்டே தான் இருப்போம். அதுக்கு குறைச்சிட்டு அதே இடத்துல தான் உட்காந்துட்டு போகுது, சரிங்களா? அதனால் ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய நல்லுள்ளங்கள் இருக்கீங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலையே கிடையாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு வேலையா சொல்லுங்கள்? இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். நம்ம அதை வீணாக்காமல் நம்ம நம்ம பாதையை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதாக. குறைக்கிற நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும். எவனாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? எவனுக்கும் எவளுக்கும் நம்ம பயப்படக்கூடாது என்றைக்குமே. நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எனக்கு எந்த பயமும் இல்லை. அதனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் எதுக்கும் பயப்பட போகிறதும் இல்லை, அசர போகிறதும் கிடையாது. நம்ம எப்போவும் நம்ம இலக்கை நோக்கி போயிட்டே இருப்போம். லைஃப்பில் கண்டிப்பாக நாங்கள் முன்னேறி போயிட்டே தான் இருப்போம். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் இருக்காங்க. வாழ்க்கையில் கரடு முரடான பாதைகள் வரத்தான் செய்யும். நம்ம கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதாக. கண்டிப்பாக நம்ம இலக்கை அடைவோம், சரிங்களா? யாரும் துவண்டு போகாதீங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் நிறைய பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் துரோகங்கள் வரும். நீங்கள் அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. லைஃப் நோக்கி போயிட்டே இருங்க, சரிங்களா? உயர்வான பாதை கண்டிப்பாக போவீங்க. கண்டிப்பாக நாங்கள் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க. எவனுக்கும் பயம் கிடையாது. அது குறைச்சிட்டே இருக்கும். நமக்கு கவலை இல்லை, சரிங்களா? நீங்களும் கவலைப்படாதீங்க, நானும் கவலைப்படல. நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஹாப்பியாக இருங்க. ரிப்ளை பண்ணலின்னு கொஞ்சம் கூட வருத்தப்பட்டுக்காதீங்க. நான் வேணும்னே ரிப்ளை பண்ணாமல் இருக்கல, கொஞ்சம் வேலையாக இருந்தனால ரிப்ளை பண்ண முடியல, சரிங்களா? அதனால தான் பொதுவாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய நல்லுள்ளங்கள், நலம் விரும்பிகள், சரிங்களா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.